இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி அக்ஷய திருதை நன்னாள். இந்த நன்னாளில் நீங்களாம் என்ன வாங்கலான்றதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஜாமான் அக்ஷய திருதியை நன்னாளில் வாங்கலான்றதை பார்த்துருவோம். அக்ஷய திருதியை 2025 புதன்கிழமை ஏப்ரல் 30 அன்னைக்கு வந்திருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன வாங்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். அன்னபூரணி தாயார் உலகில் உள்ள உயிர்களுக்கு உணவு வழங்குறாரு. அக்ஷய திருதியை அன்னைக்கு நிறைய மங்களகரமான நிகழ்வுகள் நடக்குது. அக்ஷய திருதியை ரொம்ப சுபீட்சமான நாள். இந்த நாளில் என்ன செஞ்சாலும் அது சிறப்பாக இருக்கும். தங்கம் வாங்கிறது, நகைகள் வாங்கிறது, அது மட்டும் இல்லாமல் தானம் செய்கிறது, இறை வழிபாடு செய்கிறது, புதிய விஷயங்களை துவங்கிறது, இதுக்கெல்லாம் ஏற்ற நாள். முதல்ல மேஷராசி என்பர்கள் அக்ஷய திருதியை அன்னைக்கு என்ன வாங்கலாம், என்ன ட்ரெஸ் உடுத்தலாம். மேஷராசி என்பர்கள் வெண்ணிற ஆடை உடுத்தினா அக்ஷய திருதியை நன்னாளில் லாபம். அவங்க விரும்பும் பொருட்களை தானம் செஞ்சால் அதை விட நல்லது. மேஷராசி என்பர்கள் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து அவங்க விரும்பிய பொருட்களை தானம் செய்யலாம். ரிஷபராசி என்பர்கள் வெள்ளி நகை, வெள்ளி நாணயம், கையில் அணியக்கூடிய ஹேண்ட்பேக், சின்ன பேக்ஸ், பர்ஸு, ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி அவங்க வாங்கலாம். இனிப்புகள், புரதச்சத்து உணவுகளை அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ரிஷபராசி என்பர்கள் வெள்ளி நகை, வெள்ளி நாணயம், கைப்பை, பர்ஸு இந்த மாதிரி வாங்கலாம். ட்ரெஸ்ஸஸ் கூட வாங்கலாம். இனிப்புகள், புரதம் உணவுகளை தானமாக கொடுக்கலாம். மிதுனராசி என்பர்கள் இன்றைக்கி வாங்க வேண்டிய முக்கியமானது புத்தகம், பேனா. மிதுனராசி என்பர்கள் புத்தகம், பேனா வாங்கணும். பச்சை நிற உணவுகள், காய்கறிகள், கீரைகள் இதை தானமாக அணியலாம். பச்சை நிற ஆடைகளை அணியலாம். கடகராசி என்பவர்கள் முத்து, வெண்ணிற ஆடைகள், வெளிநிற கைப்பை, பர்ஸு இதை தானமாக கொடுக்கலாம். வெண்ணிற ஆடை அணியலாம். தண்ணீர், நீர்மோர் பானங்களை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். நீர்மோர் பானங்களை கொடுக்கலாம். சிம்மராசி என்பவர்கள் புதுசாக கடையில் போய் வெல்லம் வாங்கிட்டு வாங்க. பால் மற்றும் வெல்லம் சேர்த்த இனிப்பை பிறருக்கு கொடுங்க. தங்கம், வெள்ளி நிற விளக்கு இந்த மாதிரி வாங்கலாம். சர்க்கரை பொங்கல் தானம் செய்யலாம். இனிப்பை தானம் செய்யலாம். சர்க்கரை பொங்கல் மேலும் இனிப்பை தானம் செய்யலாம். சிம்மராசி என்பவர்கள். கன்னிராசி என்பவர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை போய் வாங்கிட்டு வந்தாலே போதும். சிறு தானியங்களை பிறருக்கு தானம் செய்யலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிம்பிள். வீட்டில் என்னமாச்சும் தீர்ந்ததை லிஸ்ட்டு போட்டு ஒரு 4 ஜாமான் வாங்கிட்டு வாங்க. சிறு தானியங்களை பிறருக்கு கொடுங்க. துலாம் ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஜீனி கொடுத்தா கூட போதும். ட்ரெஸ்ஸஸ், கைப்பை, நகை இந்த மாதிரி வாங்கலாம். இனிப்பு பொருட்களை தானம் செஞ்சாலே போதும். லட்டு கூட கொடுக்கலாம், பேர்ச்சம்பழம் கொடுக்கலாம். உங்களுக்கு எது கையில் இருக்கோ கொடுங்க. சாக்லேட் கூட கொடுக்கலாம். விருச்சிக ராசி என்பவர்கள் எதனாச்சும் புதிய விஷயங்களை துவங்கணும்னா துவங்குங்க. மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு உதவி செய்யுங்க. அது ஒன்று போதும். புதிதாக எதனாச்சும் தொழில் தொடங்கணும்னா விருச்சிக ராசி என்பவர்கள் தொடங்கி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலே போதும். தனுசு ராசி என்பவர்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சாமியை கும்பிடுங்க. தங்கம், வெள்ளி வாங்கலாம், அன்னதானம் செய்யலாம். தங்கம், வெள்ளி வாங்கலாம், அன்னதானம் செய்யலாம். தனுசு ராசி என்பவர்கள் சாமியை கும்பிடுங்க. மகர ராசி என்பவர்களுக்கும் பிரார்த்தனை, தியானம் செய்கிறதே போதுமானது. யாருக்குனாச்சும் பரிசுகளை கிஃப்ட் கொடுக்கணுன்னா கொடுங்க. பிரார்த்தனை செஞ்சாலே போதும். மகர ராசி என்பவர்களுக்கு பிரார்த்தனை செஞ்சு பரிசுகளை கொடுத்தா போதும். கும்பராசி என்பவர்கள் குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு
என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டிலையே சில பேர்த்துக்கு ஏதாச்சும் தேவையாக இருக்கும், அதை வாங்கி கொடுத்தாலே போதும். கொஞ்சம் உதவியாக இருந்தாலும் அதை மனதார செய்யுங்க, ஃபுல் ஹார்ட்டட்லி செய்யுங்க அந்த உதவியை, அது போதும். மீனராசி என்பவர்களுக்கு எதுவுமே வாங்க வேணாம், பெரியவங்கள் காலில் விழுங்க, போய் அன்னதானம், பிறருக்கு உதவி செய்யுங்க, இதுவே போதும். அட்சய திருதியை அன்னைக்கு எதை வாங்குகிறோன்றதுல கிடையாது, வழங்குறது தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுல தான் இருக்குது. அக்ஷய திருதியை ஈவினிங் 6:30 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஈவினிங் 6:30க்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிருங்க. இதுவரை இந்த பதிவில் மேஷ ராசியிலேருந்து மீனராசி அன்பர்கள் வரைக்கும் எதை தானமாக கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். சில ராசிகளுக்கு இந்தந்த உடைகள் நான் சொல்லியிருப்பேன். சில ராசிகள் எந்த உடை வேணால் உடுத்தலாம். பொதுவாக நான் சொல்லலைன்னா மஞ்சள் நிற உடை அணிஞ்சிக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.